Dear students, welcome to online class with Emma. 8th Maths 6th chapter Statistics, exercise 6.1 6th sum. A survey gives the following information of food items preferred by people. Draw a pie chart. இப்போது ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க ஃபுட் ஐட்டம்ஸ். இதை பேஸ் பண்ணி I mean 160 பீப்புள்ஸ்க்கு வெஜிடபிள்ஸ் பிடிச்சிருக்கு, 90 பீப்புள்ஸ்க்கு வந்து மீட்டு பிடிச்சிருக்குன்னு ஒரு சர்வே மாதிரி எடுத்திருக்காங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து பை சார்ட் கண்டுபிடிக்கணும், பை சார்ட் வந்து ட்ரா பண்ணணும். ஓகே, இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் பீப்புள் எடுத்து எழுதிக்கோங்க. சொல்யூஷன் டோட்டல் நம்பர் ஆஃப் பீப்புள் என்ன? நம்பர் ஆஃப் பீப்புள் ஈக்குவல் டு எவ்வளோ? 160 ப்ளஸ் 90 ப்ளஸ் 80 ப்ளஸ் 50 ப்ளஸ் 30 ப்ளஸ் 40 ஈக்குவல் டு ஹவு மச்? 450. இப்போ இது பை சார்ட் வரைகிறதால ஒரு காம்பனன்ட் செக்டர் மாதிரி கன்வெர்ட் த டேட்டா இன்ட்டு காம்பனன்ட்ஸ் பார்ட் ஆஃப் 360 டிகிரிக்கு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும், பிகாஸ் பை சார்ட் வரைகிறதால. ஸோ அப்படி பண்ணும்போது கன்வெர்ட்டிங் த டேட்டா இன்ட்டு காம்பனன்ட்ஸ் பார்ட்டை ஒரு பார்ட்டாக பிரிக்கணும்ல. 450 எப்படி பிரிக்கிறது? ஸோ அதை காம்பனன்ட் பார்ட்ஸாக பிரிக்கணும். அப்போ என்ன பண்ணணும்னா 360 டிகிரிக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கணும், பார்ட் ஆஃப் 360 டிகிரி. அப்படி பண்ணும்போது என்னென்னா சென்ட்ரல் ஆங்கிள் எவ்வளோ கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு ஃபார்முலா வந்து சென்ட்ரல் ஆங்கிள் ஆஃப் த காம்போனன்ட்ஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா இது வேல்யூ ஆஃப் த காம்போனன்ட் டிவைடட் பை component divided by total value into 360 degree. இதுதான் வந்து ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவில் பேஸ் பண்ணி கண்டுபிடிச்சிட்டு நம்ம என்ன பண்ணோம், அந்த பை சார்ட்டில் வேல்யூ போடணும். எதுக்காக அப்படி இது பண்ணால் 360 டிகிரிக்கு கன்வெர்ட் பண்ணிவிட்டு வேல்யூ ஆஃப் த காம்போனன்ட் இப்போ இந்த 160 இருக்குல்ல, டிவைடட் பை டோட்டல் வேல்யூ 450 இன்ட்டு 360 பண்ணும்போது தான் நம்மளுக்கு அந்த சென்ட்ரல் ஆங்கிள் கிடைக்கும், சென்ட்ரல் ஆங்கிள். ஸோ இதுதான் வந்து ஃபார்முலா. ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணோம், ஒரு டயக்ராம் மாதிரி ஐட்டம் டேப்லோ காலம் மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஐட்டம் நம்பர் ஆஃப் பீப்புள் சென்ட்ரல் ஆங்கிள். ஸோ இப்போ இங்கே வெஜிடபிள்ஸ் என்ன? வெஜிடபிள்ஸ் எத்தனை நம்பர் ஆஃப் பீப்புள்? 160. அப்போது 160 டிவைடட் பை 450 இன்ட்டு 360. இப்போ 0 கேன்சல் ஆகிடும். 9 டேபிள்ஸில் போட்டிங்கன்னா 4 9s are 36, 5 9s are 45. ஓகே, 5 9s are 45. அகெயின் 5ல் போட்டிங்கன்னா என்ன வரும்னா 5 டேபிள்ஸில் போட்டிங்கன்னா 1 3 5s are 15. அகெயின் பேலன்ஸ் 1 5 2s are 20. அப்போது 35 இன்ட்டு 3 5s are 15, 2 5s are 10. So 32 into 4 equal to 128 degree. 160 divided by 450 into 360. 0 0 cancel ஆகிடும். 9 டேபிள்ஸில் 4 9s are 36, 5 9s are 45. Again 5 டேபிள்ஸில் பண்ணும்போது 1 5s are 5, 3 5s are 15, 2 5s are 10. So 32 into 4 120 degree. Next என்ன? மீட் என்ன? 90. மீட் 90னா இப்போ இது போடுங்க, 90 டிவைடட் பை 450 இன்ட்டு 360. அகெயின் 0 0 கேன்சல். 9 டேபிள்ஸில் 4 9s are 36, 5 9s are 45. அகெயின் 5 டேபிள்ஸில் போட்டிங்கன்னா என்ன வரும்? 1 5s are 5, 1 5s are 5, பேலன்ஸ் என்ன இருக்குது? 4, 8 5s are 40. ஸோ 18 4s are 4 8s are 37 equal to 72 degree. ஓகே, நெக்ஸ்ட்டு சாலட் எவ்வளோ? 80. 80னா என்ன வரும்? 80 டிவைடட் பை 450 இன்ட்டு 360 டிகிரி. அகெயின் 0 0 கேன்சல். 9 4s are 36, 5 9s are 45. அகெயின் 5னா 16 4s are 1 5s are 5, 1 5s are 5, பேலன்ஸ் 3 இருக்கும். 6 5s are 30. அப்போது 16 4s are எவ்வளோ? 64 டிகிரி. நெக்ஸ்ட்டு என்ன? ஃப்ரூட்ஸ் என்ன? 50 டிவைடட் பை 450 இன்ட்டு
360. Again 0 0 cancel. 4 9s are 36. 5 9s are 45. Again 1 5s are 5. 10 5s are 50. So equal to 40 degree. Next என்ன sprouts. Sprouts என்ன 30. So 30 divided by 450. 450. 450 into 360 degree. So 0 0 cancel ஆயிடும். 4 9s are 36. 5 9s are 45. Again 9 வந்து 3 tablesல போகும். 3 3s are 9. Sorry, 5 9s are 45. 4 9s are 36. 0 0 cancel ஆயிடும். Again 5 வந்து 6 5s are 30 equal to 24 degree. Again bread in 40. So 40 divided by 450. 40 divided by 450 into 360. Again 0. 5 9s are 45. 4 9s are 36. 1 5s are 5. 8 5s are 40 equal to 32 degree. Equal to 32 degree. So இதை வச்சு நம்ம pie chart இது பண்ணோம். இப்போ இதெல்லாம் 128 72 64 40 24 32 இதெல்லாம் ஆட் பண்ணோம்னா இங்கே வந்து 360 டிகிரி வரும். இதெல்லாம் ஆட் பண்ணால் இதான் 450. இது ஆல்ரெடி போட்டுட்டோம் 450. நீங்கள் வேணால் ஆட் பண்ணி பாருங்கள். 128 டிகிரி ப்ளஸ் 72 ப்ளஸ் 64 central angle equal to 64 plus 40 plus 24 plus 32 equal to 360 degree. So இதை வச்சு pie chart draw பண்ணோம். So 128 highest number இந்த பிளேஸில் இதை வெஜிடபிள். இது வந்து நெக்ஸ்ட்டு 72 டிகிரி இங்கே போடுங்க. நெக்ஸ்ட்டு 64 40 24 32 டிகிரி. இப்போ இது பார்த்திங்கன்னா 64 வந்து கம்மியாக போட்டால் 40 ஜாஸ்தி போட்டால். ஸோ இது வந்து அகெயின் 64 எப்படி போடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா 64 வந்து ஹையஸ்ட் இருக்கும். இது நிறைய போர்ஷன் இருக்கும். 40 24 32. ஓகேவா? இப்போ இப்படி தான் வந்து நம்ம பை சார்ட்டை ட்ரா பண்ணி காட்டணும். ஓகே, வேணால் நீங்கள் இதுக்கு ஒரு கலர் அடிச்சுட்டு இது வெஜிடபிள்ஸ் இது வந்து எடுத்து எழுதிக்கோங்க. வேணால் 128 டிகிரி ஈக்குவல் டு வெஜிடபிள்ஸ். நெக்ஸ்ட்டு மீட் என்ன 72 டிகிரி ஈக்குவல் டு மீட். அப்புறம் 64 டிகிரி ஈக்குவல் டு சலட். அண்ட் தென் 40 degree equal to fruits. Next 24 degree equal to sprouts and 32 degree equal to bread. 3 4 5 6. ஓகே, இதை எடுத்து எழுதிருங்க பைட்டு. அப்போ தான் வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், டோட்டல் நம்பரை ஆட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் கன்வெர்ட்டிங் த டேட்டா இன்ட்டு காம்பனன்ட்ஸ் பார்ட் ஆஃப் 360 டிகிரி கன்வெர்ட் பண்ணோம். அதுக்கு என்ன ஃபார்முலானா சென்ட்ரல் ஆங்கிள் ஆஃப் த காம்பனன்ட்ஸ் ஈக்குவல் டு வேல்யூ ஆஃப் த காம்பனன்ட் டிவைடட் பை டோட்டல் வேல்யூ இன்ட்டு 360 டிகிரி. ஸோ அந்த மாதிரி ஒரு டேப்ல காலம் மாதிரி போட்டு 360 டிகிரிக்கு இந்த காம்பனன்ட் செக்டார் வர்ற மாதிரி, பிகாஸ் பை சார்ட் வரைகிறதுக்காக. ஸோ இப்படி கேன்சல் பண்ணும்போது கம்மியாக வரும். பிகாஸ் 450க்கு நம்ம சார்ட் வரைய முடியாது. அதனால இந்த ஃபார்முலா வச்சு நம்ம இந்த ஆங்கிள் இதை ஆட் பண்ணி பார்த்தா 360 டிகிரி வரும். ஸோ இதை வச்சு பை சார்ட் ட்ரா பண்ணிவிட்டு இது என்னென்ன ஆங்கிளுக்கு என்னென்ன ஃபுட் ஐட்டம்ஸ் அப்படின்னு எடுத்து எழுதணும். ஓகே, அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ. ஃபார் மோர் வீடியோஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.